அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தர்மம் கர்மம் காமம் கட்டுப்பாடுல இருக்கு. இது என்னது? தர்மம், கர்மம், கர்மம், இது என்னது? தர்மம், இந்த பாருங்க, இந்த தர்மத்துல எது முடியுது? தர்மத்தினுடைய கடைசி யாரு? கார்த்திகை ஒண்ணு. இங்க எத்தனை இருக்கு? ஒண்ணு. மிச்சம் 2, 3 எங்க போகுது? அப்போ கர்மத்தை கர்மமா யாருக்கு கொண்டு போறா? சூரியன். வந்து நல்லா பாருங்க, கார்த்திகை ஒண்ணு. இங்க வந்து எப்படி வருது? கார்த்திகை 2, 3, 4. 2, 3, 4. அப்போ கர்மத்தை இது எப்படி பாருங்க, இங்க வந்து கார்த்திகை எங்க இருக்கு? இதுல ஒரு நாள்ல நிக்கி. கர்மத்துல எத்தனை நாள்ல இருக்கு? 3 நாள்ல. அப்போ இங்க என்ன சொல்லுவாங்க? இது ஒரு பங்கு இங்க இருந்து 3 பங்கு இங்க. இத ரெண்டையும் இதுதான் ஜாயின் பண்ணுது. புரியுதா? அப்போ சூரியன் என்ன வேலையை பார்த்து கர்மத்தை கர்மமா மாற்றுது. இங்க யார் வர அடுத்தது? ரோகிணி, மிருக சீரிஷம். மிருக சீரிஷத்துல 1, 2. இப்போ இந்த மிருக சீரிஷம் இங்க என்னவா மாறுது பாருங்க? கர்மத்தை காமமாயிடுது. அப்போ இங்க இருந்து இருக்குது கர்மத்தை காமமா மாற்றுது. செவ்வாயோட வேலை எங்க வருது? கர்மத்தை காமமா மாற்றுது. இந்த புனர்பூசம் என்ன வருது? புனர்பூசம் 1, 2, 3. ஆனா இங்க புனர்பூசம் 4 இருக்கு. அப்ப குரு என்ன பண்றாரு? காமத்தை 3 பங்கு காமத்தை 1 பங்கு இங்க கொண்டு வர்றாரு. புரியுதா? இந்த இடம் உங்களுக்கு புரியுதா? இந்த ஏன் பிரிஞ்சு இப்படி கிடக்குன்னா சும்மா இல்ல. இது என்ன செய்யுது? கர்மம், காமம், மோட்சம். இது எல்லாம் வந்து இன்டர்லிங்க்ல இருக்கு. எப்படி இருக்கு? இன்டர்லிங்க்ல இருக்கு. 4 பாகம் ஒரே இடத்துல இருக்குன்னு பிரச்சனை இல்ல. இந்த 1, 2, 3, 4 பாகம் பிரியற போது இல்ல, அது பிரியுதுன்னு நினைக்க கூடாது. அதுதான் ஒண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் இணைப்பு. இவங்க என்ன சொல்லுவாங்க? காலட்ட, உடலட்ட, தலையட்ட. இவங்களுக்கு என்ன தெரியும்? அது கர்மத்தை கர்மமா, தர்மத்தை காமமா மாத்திட்டு காலட்ட, தலையட்ட. அப்ப இது நம்ம அடிப்படையில் போக போக இன்னும் ஒரு கத்துக்கலாம் இந்த விஷயம். இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிதான் புரியுதுங்கிறது என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும்.